सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोप्यः कामात् भयात् கம்சா. பயத்திலிருந்தே பயத்தை சாதனமாக கொண்டே சாதனம் பயம் ஒரு சாதனம். கேன உபாயேன கிருஷ்ணே மனஹா நிவேஷயேத். கிருஷ்ணனிடத்துல மனசு போய் நிற்கணும். எந்த உபாயத்தை வேணா எடுத்துக்கலாம். மனதில் எனக்கு எந்த உணர்வு இருக்கோ அதையே நான் இறைவனுக்காக மாற்றுவது, அவ்வளவுதான். புதிதாக இதற்குன்னு நான் உட்காண்டு கொண்டு விதவிதமான சாதனங்களை எல்லாம் செய்கிறேன், இன்னும் அவசியம் இல்லை. கோபியா காமாத். அப்ப என் மனசுல காமம் இருந்தா நான் கோபியா மாறணும். பயாத் கம்சா. பய உணர்வு இருக்கா? ஆமாம் இருக்கு. நாராயண்ட கொண்டு போவோம். பயம் ஆரம்பத்திலே துவைதத்தில் ஆரம்பித்து, இருமையிலே ஆரம்பித்து யாரை கண்டு பயப்படுகிறோமோ அவரிடத்திலேயே அந்த பயம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. உலகத்திடத்திலே போனால் சம்சாரம், இறைவனிடத்திலே போனால் இந்த கர்த்தா பாவம் நீங்கி அதான் முக்கியமானதுதான். நான் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? அந்த நான் நீங்கினால் எப்படி நீங்குவான்? அந்த நான் எங்கிருந்து நீங்குவான்? கர்ணத்திலுமிருந்தும் காரியத்திடத்திலுமிருந்தும் முக்குணத்திலுமிருந்தும் நீங்கி விடுகிறான், அவ்வளவுதான். அவன் இருப்பான். யாரே? அந்த பிரம்மன் இருப்பார். இந்த கர்த்தா, மூன்று குணங்கள், அதற்குண்டான வாசனைகள், பிறகு மனம், பிறகு ஷரீரம். இதிலிருந்து அவன் நீங்கி போகிறான். அவனை அந்த பயமானது இந்த மூன்றிலிருந்தும் விடுவித்து நாராயணனுடைய சொரூபத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இதெல்லாம் ரொம்ப விரிவா நம்ம அந்த இடம் வரும்போது, கம்சனை வரும்போது பார்ப்போம்.
மூணாவது துவேஷாத். துவேஷாத் சைத்யாதயா துவேஷாத். சைத்யாதயா நிருபாஹா. சிசுபாலன், தந்தவக்ரன் முதலாக இருக்கக்கூடிய அரசர்கள் துவேஷத்தினாலேயே இறைவனிடத்திலே மனதை வைத்து இறைவனை அடைந்திருக்கிறார்கள். என்ன அழகு பாருங்கள். நாம் என்ன சொல்லுவோம், பொதுவா பக்தி செய்யணும்னா உள்ளத்துல துவேஷம் இருக்கக்கூடாதுன்னு போவோம். ஆனா இங்க நேர் விரோதம் பாருங்கள். நாராயணனிடத்திலே துவேஷபாவத்திலேயே அவர்கள் நாராயணனை அடைந்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? விருப்பத்தினுடைய வெளிப்பாடுதான் வெறுப்பு. துவேஷம் என்பதே எங்கிருந்து வருகிறது, அதனுடைய பிறப்பிடம் என்ன அப்படின்னு ஆராய்ந்தால் துவேஷம் ராகத்திலிருந்து தான் வருகிறது, விருப்பத்திலிருந்து தான் வெறுப்பு. எனக்கு ஒன்றிடத்துல விருப்பம் இருக்கிறதுனால தான் அது இடத்துல வெறுப்பையும் காட்டுகிறேன். இது வேணா இருக்கலாம். ஏன் நீ வெறுப்பை காட்டுகிறாய்ன்னு கேட்டா, நான் விரும்புறேன் அதனால வெறுக்கிறேன். ஏன் நீ விரும்புகிறாய்? அடுத்த கேள்வி, ஏன் நீ விரும்புகிறாய்? ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவோம். அழகா இருக்கு அதனால விரும்புறேன், நல்ல குணவானா இருக்கிறான் அதனால விரும்புறேன், நிறைய செல்வம் இருக்கு அதனால விரும்புறேன், நல்ல திறமை இருக்கு அதனால விரும்புறேன், நல்ல ஆற்றல் இருக்கு அதனால விரும்புறேன். அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால நான் விரும்புகிறேன். அந்த காரணம் போச்சுன்னா விருப்பமும் போய்விடுகிறது, வெறுப்பு வந்து விடுகிறது. நான் இதுக்காக தானே விரும்பினேன், நான் விரும்பிய குணங்களோ அறிவோ ஆற்றலோ அழகோ அவனிடம் இல்லை, ஆகையினாலே நான் வெறுக்கிறேன். ஏன் நீ வெறுக்கிறாய்? நான் விரும்பியவை, அந்த நான் எதை விரும்பினேனோ அது எனக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு இருந்தது அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். எல்லாம் கல்பிதம் தானே, அத்தியாசம் தானே. அத்தியாசம் அத்தியாரோபம் ஞாபகம் வச்சுக்கணும். அத்தியாசம் தானே, நாம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இவர்களெல்லாம் சந்தோஷத்தை கொடுப்பார்கள், இந்த வீடு சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த மனிதர்கள் சந்தோஷத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு நாமளா ஒன்று கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். இவரெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு நாம கற்பனை பண்ணிட்டோம்னா, அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்தாலும் கூட நம்ம வேண்டாம்னு சொல்றோம். அப்போ எல்லாமே அத்தியாசத்தினுடைய பிரதிபலிப்பு தான். அப்போ விருப்பத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? நான் விரும்பியவை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது, மன அமைதியை கொடுக்கிறது, அதனால விரும்புறேன் அப்படின்னு நாம் என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு நாமே ஒரு அத்தியாசத்தை ஏற்படுத்தி, ஒரு கற்பனை வளத்தை ஏற்படுத்தி, அதனால உன்னை விரும்புறேன்னு சொல்றோம். ஏன் நீ வெறுக்கிறாய்? அது எனக்கு இப்ப சந்தோஷம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிற, அதனால வெறுக்கிறேன். இப்போ விருப்பத்திலிருந்து தான் வெறுப்பு வருகிறது அப்படின்னா, இங்கே சிசுபாலனும் தந்தவக்ரனும் இறைவனை வெறுத்தே இறைவனை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு இறைவனை அடைவதுதான் விருப்பம். எவ்வளவு அழகு பாருங்கள். இறைவனை அடைவதுதான் விருப்பம். இறைவனை அடைவதை தவிர வேற விருப்பம் அவர்களுக்கு கிடையாது. ஒருவேளை எனக்கு இறைவனை அடைவதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டா, நான் இறைவனை வெறுக்க ஆரம்பிப்பேன். ஏண்டா அண்ணா, என்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாக இறைவன் இருக்கார், அதனால இறைவனை வெறுக்கிறேன்னு வெறுப்போம். தப்பு கிடையாதே. யாரை நான் விரும்புகிறேனோ அவரிடத்திலே வெறுப்பை காட்டுறேன்.
உலகத்திடத்திலே போனால் அந்த வெறுப்பினாலேயே நம்முடைய உறவுகள் பிரிந்து விடுகிறது. இறைவனிடத்திலே அது வெறுப்பாக போனது என்றால் அது விருப்பத்தையும் வேரோட எடுக்கிறது. ஏன்? என்ன காரணம்? விருப்பத்திலிருந்துதான் வெறுப்பு வருகிறது அப்படின்னா, விரும்பக்கூடியவன் இறைவனாக இருக்க நான் அவனை விரும்பிக் கொண்டே போறேன்னு வச்சுப்போம். கடைசியில் என்ன ஆகும்? அந்த விருப்பமே விருப்பம் இல்லாமல் போயிடும். காரணம், அந்த விரும்பக்கூடிய எண்ணங்கள் எதுவரை இருக்குண்டான்னா, விரும்பக்கூடிய எண்ணம் உடையவன் இருக்கின்ற வரை இருக்கும். அந்த விரும்பக்கூடியவன் இல்லாமல் போய்விட்டால் விருப்பமும் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த விரும்பக்கூடிய என்ன ஆனா, எந்த பொருளை விரும்பினானோ, எந்த பொருளை வெறுக்கிறானோ அந்த பொருளாகவே ஆகிவிடுகிறான். அதுதான் விருப்பத்தினுடைய அழகு. பக்தியில துவேஷமும் ஒரு சாதனம், காமம் ஒரு சாதனம், பயம் ஒரு சாதனம், வெறுப்பு ஒரு சாதனம். துவேஷாத். இப்போ துவேஷம் அப்படின்னு வரும்போது குண மாறுபாடுகள் இருந்தால் துவேஷத்தை காட்டலாம். செயல் மாறுபாடு இருந்தால் துவேஷத்தை காட்டலாம். சம்பந்தம் மாறுபாடு இருந்தால் துவேஷத்தை காட்டலாம். நாமரூபத்திலே மாறுபாடு இருந்தால் துவேஷத்தை காட்டலாம். பிறப்பு சரியில்லை என்று சொன்னால் வெறுப்பை காட்டலாம். இறைவன் இந்த அஞ்சுக்கும் அப்பாற்பட்டிருக்கானே, அவனிடத்துல வெறுப்பை காமித்தா என்னாகும்? பிறப்பற்றவன், அஜாதவாதி, குணங்களை கடந்தவன், நாமரூபத்தை கடந்தவன், செயல் இல்லாதவன், எந்த சம்பந்தமும் யாரோடும் இல்லாதவன். இப்பேற்பட்டவனிடத்துல நான் வெறுப்பை காட்டுகிறேன். என்னாகும்? நானும் இந்த ஐந்தையும் கடந்திருக்கக்கூடிய இறை தத்துவத்தை அடைந்தே ஆக வேண்டும். ஏன்னா ரொம்ப கவனமா இருங்கள். வெறுப்புன்னு வரும்போது நம்ம யாரை விரும்பினோமோ அவர்களை மறக்கவே மாட்டோம். அதான் அதுல ஒரு ரகசியம். பயமும் அதே போலதான், காமமும் அதே போலதான். வெறுப்புன்னு வரும்போது ஒருத்தரை நான் வெறுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவரை நான் 24 மணி நேரம் நினைத்து கொண்டே இருப்பேன். இது என்னது? நான் வெறுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவரை பற்றியே தியானிக்கிறேன். அவர் எனக்கு செய்த செயல்பாடுகள், அவர் என்னிடம் பேசிய பேச்சுக்கள், அவர் என்னுடன் உறவாடிய உறவாடல்கள், சம்பந்தம் ஏற்படுத்திய சம்பந்தங்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தது, பழகியது, எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கண் முன்னாடி கொண்டு வந்து எல்லா நேரமும் அவரையே நினைத்து ஒவ்வொரு செயலையும் நினைத்து அவரை பற்றியே நினைத்து இன்னும் அதிகமா வெறுப்பை ஏற்றிக்கொண்டே இருக்கு. அப்ப நான் யாரோட வாழ்றேன்டானா? இப்ப நாராயணனை வெறுக்கணும். அப்ப எவ்வளவு பயோடேட்டா நம்ம கேதர் பண்ணி வச்சிருப்போம், சேகரிச்சு வச்சிருக்கணும் இல்லையா? இறைவனை வெறுக்கணும், நாராயணனை வெறுக்கணும். வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்றது? நீ இதெல்லாம் செய்தாய், ஆகையினாலே நான் வெறுக்கிறேன். நீ இப்படி எல்லாம் நடந்து கொண்டாய், ஆகையினாலே வெறுக்கிறேன்.
அப்போ ஒவ்வொரு முறையும் நமக்கு அவனை பற்றியே, அவனுடைய குணத்தை பற்றி, செயலை பற்றி, நாமரூபத்தை பற்றி, சம்பந்தத்தை பற்றி, அவனுடைய பிறப்பை பற்றி சதா தியானம், சதா தியானம், சதா தியானம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே என்று எல்லோரும் சொல்வது அதைத்தான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் தென்னியராக பெறின். எதை நான் இடைவிடாமல் எண்ணுகிறேனோ அது விருப்பத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, வெறுப்பின் அடிப்படையிலே இருந்தாலும் சரி. அதனால்தான் காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கார், ஒன்று அப்பழுக்கற்ற பக்தனா இரு, இந்த 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 பட்சத்துல இரு, அல்லது ஒன்னா நம்பர் வெறுக்கக்கூடியவனா இரு. இறைவனை வெறுக்கணும்னா ஒன்னா நம்பர் வெறுக்கக்கூடியவனா இரு. இந்த நடுவுல ரெண்டும் கட்டனா இருக்காதே, இறைவனால் அடைய முடியாதுங்கிறார். நல்ல பாகத்துல தான் பேசுறாரு. இறைவனை வெறுக்கணும் முடிவு பண்ணிட்டியா, 100% வெறுக்கணும். காரணத்தோட வெறுக்கணும். இந்த காரணத்தினால வெறுக்கிறேன், இந்த காரணத்தினால வெறுக்கிறேன். அப்ப எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு கேட்கணும், எவ்வளவு உலகத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இறைவனை ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் பொருத்தி, பத்தியா நான் சொன்னேன் கடவுள் இல்லைன்னு சொன்னது பத்தியா, கடவுள் இருந்துதான் இந்த இடத்துல காப்பாத்திருப்பார் பத்தியா, இந்த இடத்துல அழிவை கொண்டு வந்திருப்பாரா, அப்படிலாம் இறைவனை பற்றி சதாசர்வ காலம் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய குணங்கள் எல்லாவற்றையும் திரும்ப 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 திரும்ப. புழுவானது குளவியை நினைப்பதை போல இறைவனை நான் கொட்டின்றே இருக்கணும், இறைவனை பத்தி நான் வெறுத்து கொண்டே இருக்கணும்னா அவரை பற்றி அதிகமாக கேட்டல், படித்தல், கண்கொண்டு பார்த்தல், மனதால் சிந்தித்தல், இதெல்லாம் நடந்தால் துவேஷா, வெறுப்பு, வெறுப்பினாலேயே மனதை இறைவனின்பால் வைத்து இறைவனை அடையலாம். வெறுக்க 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 அந்த வெறுப்பு என்பதே கடைசியிலே இல்லாமல் போய்விடுகிறது. எனக்கு நல்ல உதாரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சமீப காலத்துல நமக்கு தெரிந்த நல்ல உதாரணம் கண்ணதாசன், நல்ல உதாரணம் எம்.ஆர். ராதா. இறைவனை அவர்களைப் போல நிந்தனை செய்யாதவர்கள் வேறு யாருமே கிடையாது. கண் முன்னாடி நமக்கு தெரிந்து வாழ்ந்து விட்டு போனவர்கள். ஆனால் கண்ணதாசனா, அவருடைய பெயர் கண்ணதாசன், முத்தையா என்பது அவருடைய பெயர். கண்ணதாசனா எப்பொழுது கண்ணனின்பால் அவருக்கு பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்தாரோ, எப்பொழுது பாகவதம் ராமாயணம் படிக்க ஆரம்பித்தார் என்பது அவரால் கண்ணன்ட்டு தன்னுடைய மனசை எடுக்கவே முடியலையா. கண்ணனுக்கு தாசனா மாறிட்டார். வெறுப்பு, வெறுப்பினுடைய இறைவனை இன்னும் வெறுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் படிக்கிறாராம். ஏன்னா அறிவுபூர்வமா வெறுக்கணும் இல்லையா. அப்ப இன்னும் படிக்கிறேன், இன்னும் படிக்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்களை சேகரிக்கிறேன். அப்போ உண்மையிலேயே அவர்கள் தான் சிறந்த பக்தர்கள். நம்மெல்லாம் பக்திங்கிற பேர் வழியில ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நாம ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு பக்தி இருக்குன்னு சொல்லிக்கணும். அவர்கள் தான் உண்மையான பக்தர்கள். காரணம் என்னடான்னா, இறைவனை துவேஷிக்கணும்னா அதுக்கு நிறைய எனக்கு இது வேணும், சரக்கு வேணும். என்ன பண்றது, நிறைய புஸ்தகத்தை படிக்கிறேன், விடாமல் எல்லா புஸ்தகத்திலும் என்னென்னலாம் இருக்கு. பாகவதம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், 18 புராணங்கள் படிக்கிறேன், இதிகாசங்கள் படிக்கிறேன், திருப்புகழ் படிக்கிறேன், பெரிய புராணம் படிக்கிறேன், பெரியாழ்வாருடைய விஷயங்கள் ஃபுல்லா படிக்கிறேன், பிரபந்தம் படிக்கிறேன், எல்லாத்தையும் படிக்கிறேன். என்ன சொல்லப்பட்டு அதுல என்னென்ன குறைபாடை கண்டுபிடித்து இறைவனை நிந்திக்கலாம்.
அப்போ என்ன ஆகும்? உலகம் மறந்து போயிடும். உலகத்தில் போய் நான் அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற அந்த ராட்சச குணம் போயிடும். அர்த்தத்துக்கு பின்னாடி போக மாட்டேன், காமத்துக்கு பின்னாடி போக மாட்டேன். உலகத்தை யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காரணம், படைத்தவனையே நான் வெறுக்கும் போது படைக்கப்பட்ட பொருளிடத்திலே ஐயோ பாவங்கிற எண்ணம் வந்துடும் இவங்களுக்கு. இப்போ படைப்பாளியை சதா தியானம், சதா தியானம். நம்ம வேணா முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு முழுக்க நாராயணனை நிந்திப்பதே வேலையா வச்சுக்கணும். காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாராயணனை வெறுக்கணும், தேசிக்கணும். ஸ்துதியெல்லாம் பாடக்கூடாது. வெறுக்கிறதுக்கு நம்மள்ட்ட கையில சரக்கு இருக்கணும். இதனால ஒண்ணு நான் வெறுக்கிறேன் கிருஷ்ணா, இதனால ஒண்ணு வெறுக்கிறேன், இதனால ஒண்ணு வெறுக்கிறேன். பரமாத்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வருமா? என்னை வெறுப்பதற்கு எவ்வளவு மெனக்கடுறான் பார், எவ்வளவு கஷ்டப்படுறான் பார். அந்த வெறுப்பு என்பது இறைவனிடத்திலே நெருங்கும் போது விருப்பம் அற்றதாகவும் ஆகிவிடுகிறது. எதிர்பார்ப்பினுடைய வெளிப்பாடு தானே வெறுப்பு. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இறைவனோட ஒன்று கலக்கக்கூடிய தன்மை. கம்சஹா பயாத் சைத்யாதயா துவேஷாத். நாலாவது, இதெல்லாம் ரொம்ப விரிவாக ஒவ்வொரு ஸ்கந்தத்திலையும் பேச போறார். இப்போ இங்க அறிமுகப்படுத்திட்டார். அடுத்தது விருஷ்ணயா சம்பந்தாத். சம்பந்தம் விருஷ்ணயா, விருஷ்ணி குலத்திலே பிறந்தவர்கள் எல்லோரும் உறவை வைத்துக் கொண்டு இறைவனை அடைந்தார்கள். விருஷ்ணி குலத்திலே பிறந்த எல்லோரும் உறவை வைத்துக் கொண்டு, உறவால் சம்பந்தத்தினாலே இறைவனை அடைந்தார்கள். இறைவனோட சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறது. விதவிதமான சம்பந்தம் இருக்கு அல்லவா? அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சம்பந்தத்தின் மூலமாக இறைவனிடத்திலே உறவாடி இறைவனை அடைதல். உலகத்திடத்திலே சம்பந்தம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு காரணத்தோட சம்பந்தப்படுத்திக்கிறோம். அந்த காரணம் முடிஞ்சுன்னா சம்பந்தம் போய்விடுகிறது. இறைவனையும் அதே போல சம்பந்தப்படுத்தினோம் என்றால் இறைவன் எதோடு சம்பந்தப்படுத்துறதுக்கு நமக்கு ஒன்றும் முடியாது. அப்ப என்ன பண்றது? இறைவனுக்கு ஒரு குணங்களை எல்லாம் கற்பித்து, இன்னாருடைய மருமகன், இன்னாருடைய மாமன், இன்னாருடைய பையன், இன்னாருடைய நண்பன், இன்னாருடைய எதிரி அப்படின்னு ஏதோ ஒரு உறவை அவனுக்கு கல்பிதம் செய்து அந்த உறவின் மூலமாக இறைவனை தேடுதல். ஸ்நேகாத் சம்பந்தாத். சம்பந்தம் இல்லாதவனுக்கு அசம்பந்தா, இறைவனுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவருக்கே நம்ம சம்பந்தத்தெல்லாம் ஏற்படுத்தி கற்பனை பண்ணி கூத்தாடுறோம். இப்ப பெருமையா வேற ராதா கல்யாணம் பண்ணேன், சீதா கல்யாணம் பண்ணேன், அந்த அதுக்கு ஒரு இது பண்ணேன், இதுக்கு ஒரு இது பண்ணி சொல்லிட்டு அதுல ஒரு போகத்தை போல அனுபவிச்சுக்கிறோம். இங்கே உறவின் மூலமாக இறைவனை பார்த்தல். ஏன் உறவினால இறைவனை அடைய முடிந்தது அவர்களால்? விஷ்ணு வம்சத்திலே இருந்து உறவை கொண்டு ஏன் அடைந்தார்கள்? ரெண்டு காரணம். ஒன்று, உறவுகளுடைய
நோக்கமே, உறவினுடைய நோக்கமே முக்கியமானது. உறவினுடைய நோக்கமே உயர்வதற்காக உறவு, பந்தப்படுவதற்காக அல்ல. நாம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உறவு என்பது பந்தப்படுத்திக் கொள்வதற்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சம்பந்தம் வேற வார்த்தையை போட்டார், சம்பந்தாத் சம்யக் பந்தனம், நன்றாக நம்மை நாம் கட்டிக்கொள்வது பேர் சம்பந்தம். படி கொடுத்து அடி வாங்குற மாதிரி நம்மை நாமே பந்தப்படுத்தி கொள்வது. பந்தம் வேண்டாங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்துட்டு, நான்லாம் சம்பந்தி தெரியுமா அவங்களுக்கு, அவங்களாம் எங்களுக்கு சம்பந்தி தெரியுமா, அதனால என்ன இப்போ உங்களுக்கு, அதனால என்ன இப்போ சம்பந்தத்தெல்லாம் என்ன இப்போ, அதில் இன்னும் கொஞ்சம் கர்வம். ஏற்கனவே கர்வத்தோடு இருக்கும், ஏற்கனவே மோகத்தில் இருக்கும், இன்னும் நமக்கு அதிகமான கர்வம், இன்னும் அதிகமான மோகத்துக்கு நம்மை கொண்டு தள்ளுவதற்கு இன்னும் நம்மளை பந்தப்படுத்து. கிருஷ்ணனின்பால் கொள்ளுகின்ற பந்தம் அப்படியா என்றால், நம்மை கர்வத்திலிருந்து விடுவிப்பதற்கும் நம்மை மோகத்திலிருந்து விடுவிப்பதற்கும். அதனால தான் நீங்கள் ரொம்ப சூக்ஷ்மமா சிந்தித்தீர்கள் என்றால், முதல் ஸ்கந்தத்திலே குந்தி கிருஷ்ணனிடத்திலே போய் சரணாதி அடைந்து, கிருஷ்ணா நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன்பா, என்னிடத்திலே 2 விதமான பந்தம் இருக்கிறது, அதை என்னால கடக்க முடியாமல் இருப்பதை நான் உணர்கிறேன். ஒன்று விருஷ்ணி குலம், மற்றொன்று யாதவ குலம். இந்த 2 குலத்தில் இருக்கக்கூடிய பந்தம், ஒன்று பிறந்த வீடு, மற்றொன்று புகுந்த வீடு. பிறந்த வீட்டின்பால் கொள்கின்ற பந்தமும் புகுந்த வீட்டின்பால் கொண்டிருக்கக்கூடிய பந்தமும் என்னுடைய மனதை உன்பக்கம் திருப்பாமல் செய்திருக்கிறது. நானும் முயற்சி எடுத்து பார்க்கிறேன், எப்படியாவது உன்னிடத்திலே கொண்டு வந்துடணும். 2 பந்தமும் மனதில் இருந்து கொண்டு என்னை உன்பால் வரவிடாமல் பலவந்தமாக பிடிச்சு வச்சிருக்கு. நீ என்ன செய்யணும்னா, எனக்கு உள்ளே வா, இந்த ஹிருதயத்தை உன்கிட்ட கொடுத்துட்றேன், எனக்குள்ளே நீ வந்து இருந்து இந்த பந்தத்தை எடுத்து விடு. அதுக்காக உன்னிடத்திலே நான் பந்தம் ஏற்படுத்திக் கொள்கிறேன், பகவான் பக்தனுங்கிற பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறேன். நீ என்னிடத்திலே வா, என்னுடைய பந்தத்தை எடுத்து விடு. அப்போ உறவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால், உயர்வுக்காக உறவு. ஒரு உயர்வு வந்ததுக்கு பிறகு அந்த உறவு போய் ஆகணும். அதுதான் உறவினுடைய முக்கியமான நோக்கம். உறவு உயர்வு வந்தது பிறகு உறவும் பின்னாடியே தொடர்ந்ததுன்னா அப்ப சரியாக நான் வாழன்னு அர்த்தம். மாணவனுக்கும் ஆசிரியனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு பாருங்கள், அழகான உறவு. எதுவரையும் ஆசிரியன் மாணவன்கிற உறவு இருக்குடானா, மாணவன் எதை கற்க வேண்டுமோ அதை கற்று உணர்கின்றவரை ஆசிரியர்கிற உறவோட இருக்கான். இவன் கற்று முடிந்து இவனுக்கு எல்லாமே இப்பொழுது புலப்பட்டு விட்டது, இனிமேல் இவன் தனியாகவே வாழ்வதற்கு அருகதை உடையவன் அப்படின்னு குருக்கு தெரிஞ்சிருத்துனா, குரு இவன்ட சொல்லாம கொள்ளாமல் ஓடிடுறான். அதன் பிறகு எனக்கு மாணவன்கிற உறவு, இவர் எனக்கு ஆசிரியங்கிற உறவு கிடையாது. அப்போ உயர்வுக்காக உறவு. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், உறவுன்னா கடைசியில சாகர வரைக்கும் உறவு கூட இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அத மாதிரி ஒரு 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 மோகம் உலகத்துல எங்கேயா உண்டாடான்னா, நீங்க எந்த மிருகத்தையா எடுத்துக்கொண்டு பாருங்கள், அது அதனுடைய உயர்வு வந்தது பிறகு தானா அது போய்விடுகிறது. நீ வாழ்ந்துக்கோ போ. நாமும் வாழ்றதில்லை,
மற்றவர்களையும் வாழ விடுறதில்லை. கேட்டால் உறவுன்னு சொல்லிக்கிறோம். பந்தப்படுவதற்காக உறவுகள் அல்ல, பந்தப்படுத்தி வைத்திருப்பதற்காகவும் உறவு அல்ல, என்னை உயர்த்துவதற்காக உறவு. எங்கிருந்து உயர்த்துறது? அர்த்த காம புண்ணிய இந்த மூன்றிலிருந்தும் என்னை உயர்த்தி மோட்சம்ங்கிற அந்த பதவியை கொடுப்பதற்காக எனக்கு உறவு தேவைப்படுகிறது. அம்மா அப்பாங்கிற உறவு எதற்கு? இந்த சரீரத்தை என்னை இறக்கி வைப்பதற்கு. இறைவன்கிற உறவு எதற்கு? இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொடுப்பதற்கு, ஒருமுகப்படுத்தி கொடுப்பதற்கு. குருங்கிற உறவு எதற்கு? அறிவிலே அறியாமையை போக்கி ஞானத்தை. இந்த மூன்று உறவும் தேவை. எதுவரைக்கும்? அந்தந்த காலகட்டத்துக்கு. அந்த உறவுக்கும் அந்த உறவு கொண்டாடக்கூடியவனுக்கும் எவ்வகையிலும் சம்பந்தம் கிடையாது, எவ்வகையிலும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இங்கே விஷ்ணு குலத்திலே இருக்கக்கூடியவர்கள் சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு இறைவனை அடைந்தால் என்றால், குந்தி இறைவனோட சம்பந்தப்படுத்தி கொண்டு தன்னுடைய சம்பந்தத்தை எடுப்பதற்காக. என்னை நானே பலவந்தமாக போய் சம்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அறியாமையினாலே, அத்தியாசத்தினாலே அதை என்னால் எடுக்க முடியல. நான் பலகீன மனம் படைத்தவனாக இருக்கிறேன். அதனால தான் நீங்கள் இந்த சம்பந்தம் எல்லாம் போகணும்னா சாஸ்திரத்தோடையும் குருவோடையும் ஏன் பிரயாணம் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருமே கத்தி வச்சுட்டு இருக்காங்க கையில. ஒருத்தர் கோடாரி வச்சிருக்கார், ஒருத்தர் கத்தி வச்சிருக்காங்க. சாஸ்திரம் கத்தி வச்சுட்டு இருக்கு. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. குருட்ட போனா குரு கோடாரி வச்சிருக்கார், நெஞ்சில ஒரு 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 குத்து குத்தி விட்டுறார். சாஸ்திரம் ஒரு பெரிய வாளையே வச்சுட்டு இருக்கு வெட்டுறதுக்கு. எப்பெல்லாம் எனக்கு இந்த கர்வமும் மோகமும் வருகிறதோ சம்பந்தத்தை காமித்து. அர்ஜுனன் பாருங்கள், போர்க்களத்திலே நின்று கொண்டு போராளிகளை பார்க்க வேண்டியவன் போய் ஆச்சாரியாக பிதரஹ புத்திராக ததைவ ச பிதாமகாः மாதுலாः ஸ்வசுராः பௌத்ராः ஷாலாः சம்பந்தினஸ்ததா ஏதான் ந ஹந்துமிச்சாமி க்ணதः அபி மதுசூதனா அபி த்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம் நு மகே கிருதே. ஒரு பெரிய எமோஷனல் ஸ்பீச் கொடுத்தான். சம்பந்தம் வந்தாச்சுனால எமோஷனல் வந்துடும். அவர்களாம் நம்முடைய உறவினர்கள் அல்லவா, அண்ணன் அல்லவா, தங்கை அல்லவா, அக்கா அல்லவா, மாமன் அல்லவா, மச்சான் அல்லவா. இது அப்படியே இறைவனிடத்திலே நான் இறைவனிடத்திலே சம்பந்தப்படுத்தினால் அந்த சம்பந்தம் எல்லா சம்பந்தத்தையும் என்னிடத்திலிருந்து எடுத்து விடுகிறது. அப்போ சம்பந்தம் போகணும்னா, இப்போ அடுத்தது சம்பந்தத்தினால ஏன் என்ற சம்பந்தம் போகணும் அப்படின்னு கேட்டா, சம்பந்தத்தினால வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன பாதிக்கிற. சம்பந்தத்தினால வரக்கூடிய நன்மை தீமைகள் என்னை இறைவனிடத்திலே போக விடாமல் செய்கிறது. எவ்வளவு பெரிய தடை அது! நீங்க ஒவ்வொருத்தரும் அதுல பிஹெச்டியே பண்ணியிருப்பீர்கள். உறவுகள் காமித்து உறவை வைத்துக்கொண்டு எப்படி என்னுடைய உள்ளம் இறைவனை நோக்கி போகாமல் இருக்கு என்பதற்கு நான் சொல்லணுமா என்ன? நான் ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்தீங்கன்னா
யார்கிட்ட ஒரு நம்பர் வர மாதிரி இருந்தாலே எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துறோம். என்ன குண்டு வரப்போகிறதோ தெரியல, என்ன கஷ்டத்தை சொல்ல போகிறா தெரியலையே, என்ன 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 மற்றவர்களை பற்றி என்ன குறை சொல்ல போகிறா தெரியலையே. இதே மனசுல எப்ப பார்த்தாலும் ஒரு அதிர்வலைகள் தான் இருக்கும் சம்பந்தத்தை நினைத்தாலே. கண்ணதாசன் பாடல் அல்லவா, ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மனிதனேன். உலகத்திடத்திலே நான் சம்பந்தப்படுத்தினால், அது அர்த்தத்திலே போனாலும் சரி, காமத்திலே போனாலும் சரி, புண்ணியத்திலே போய் நான் சம்பந்தப்படுத்தி கொண்டால், அந்த சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய மன அதிர்வுகள், மனச்சலனங்கள், அதில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம எவ்வளவு பாதிக்கிறது. அப்ப இந்த சம்பந்தம் என்னை நெருங்க வேண்டாம் அப்படின்னா என்ன பண்றது? இறைவனோட சங்கம் வச்சுக்கிறது. சம்பந்தம் இறைவனோட நல்ல சம்பந்தம். நாம தப்பு தப்பா புரிஞ்சு வைத்துக்கொண்டு நம்மளையும் மோகித்து மற்றவர்களையும் மோகம் அடைய வைப்பதில் நம்மளாம் ரொம்ப கைதேர்ந்தவளாயிட்டோம். இறைவனோட சம்பந்தப்படுத்துதல் என்பது இறைவனை பற்றி எனக்கு தெரிந்தால்தான் சம்பந்தப்படுத்துவேன். இறைவனை பற்றி அறிதல் கூட கூட தான் சம்பந்தம் வரும். ஆலயத்துக்கு போவதனால் சம்பந்தம் வராது. இறைவனை குறித்து பாடுவதனால் சம்பந்தம் வராது. வேத மந்திரங்கள் உச்சரிப்பதனால் சம்பந்தம் வராது. யஜ்ஞங்கள் பண்ணுவதனால், தானங்கள் கொடுப்பதனால், தவம் ஏற்றுவதனால் சம்பந்தம் வராது. அந்தோ பரிதாபம், இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பக்தி நினைச்சுக்கிறோம், நமக்கு இறைவனோட பந்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அந்த மக்களை கூப்பிட்டு கொஞ்சம் இறைவனை பற்றி சொல்கிறேன், காது கொடுத்து கேட்கிறையாடான்னா, இறைவனை குறித்து எங்களுக்கு தேவையில்லை, இறைவனை குறித்து நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அப்ப இதெல்லாம் எதுக்கு செய்கிறாய்? நீ எதுக்கு ஆலயத்துக்கு வந்தாய்? எதுக்கு இறைவனுடைய நாமத்தை பாடினாய்? எதுக்காக வேத மந்திரங்களை உச்சரித்தாய்? அதுக்கு பதில் இல்லை. அப்ப எப்படி இறைவனோடு நான் சம்பந்தப்படுத்துவேன்? ஒருவரோடு நாம் சம்பந்தப்படுத்தும் போது நீங்கள் பாருங்கள், இன்னாருடன் சம்பந்தப்படுத்துற என்ன அப்படியே போய் சம்பந்தப்படுத்திக்கிறோமா? பார்த்த மாதவ சம்பந்தப்படுத்திக்கிறோமா? நாம அவர் என்னுடைய இனத்தை சேர்ந்தவரா, என்னுடைய மொழி பேசக்கூடியவரா, எனக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் அவருக்கு இருக்கிறதா, என்னுடைய உறவுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா, நல்ல பண்போடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, எனக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறதா, அல்லது என்னை விட மேலானவர்களா, என்னை விட கீழானவர்களாக இருக்கிறார்களா? எவ்வளவு உச்சாரம், எவ்வளவு உச்சாரம்! இறைவனை பற்றி நான் இறைவனுடன் சம்பந்தப்படுத்தணும் அப்படின்னா, இறைவனை பற்றி நான் தெரிந்து கொள்ளத்தான் இறைவனின்பால் எனக்கு சம்பந்தம் ஏற்படும். ஒரு பாகவத பிரவச்சனம் செய்யக்கூடியவர் நிறைய செல்வந்தர்கள் நிறைந்த இடத்திலே பாகவத சப்தாகம் செய்ய வருகிறார். எல்லோரும் பாகவதம் கேட்க வருகிறார்கள். ஆயிரக்கணக்கானவர் பாகவத சொற்பொழிவுக்கு வருகிறார்கள்.
எல்லாம் பணக்காரர்கள் அல்லவா, எல்லாம் நிறைய நகைகள், நல்ல புது ஆடைகள் எல்லாம் உடுத்தி கொண்டு அவர்களுக்கு உண்டான வசதிக்கு ஏற்ப வந்து இறங்குகிறார்கள், கேட்டுவிட்டு போகிறார்கள். இதை எங்கிருந்தோ கேட்டுவிட்டான் ஒரு திருடன். அவன் பார்க்கிறான், 50க்கும் 100க்கும் 500 ரூபாய்க்கும் 1 கிராமுக்கும் 2 கிராமுக்கும் ஏன் நான் வந்து டெய்லி அல்லாடணும்? இந்த கூட்டத்தில் போய் நான் இருந்து இந்த மக்கள் யார் யார் என்னென்ன போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்து நோட்டம் விட்டு அவர்கள் வீட்டிலே போய் கொள்ளையடித்தால் மொத்தமாக கிடைக்குமே, நம்ம வாழ்க்கை நிரந்தரமாக சந்தோஷமாக ஆகிவிடுமே அப்படின்னு முடிவு பண்ணி அவனும் பாகவத சப்தாகம் கேட்க வருகிறான். கவனமாக கேட்கிறான். இருந்தும் எல்லோரையும் பார்க்கிறான். அந்த பாகவத சப்தாகம் பண்ணக்கூடியவர் 10வது ஸ்கந்தத்திலே கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றியும் கிருஷ்ணனுடைய ரூபத்தை பற்றியும் ரூப சௌந்தரியத்தை பற்றியும் அவர் உடம்புல என்னென்னலாம் ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் ரொம்ப அழகா விரிவா பேசிட்டு இருக்கார். ஏன்னா தத்துவ உச்சாரம் வந்தால் தான் ஓடி போயிடுவார்கள். இந்த மாதிரி விவரணம்னா அவங்கள போல அடிக்க யாருமே இல்லை. தலையிலிருந்து கால் வரைக்கும் வர்ணனையே ஒரு 4 மணி நேரம் எடுப்பார். இதெல்லாம் ரொம்ப ரம்யமா கேட்கிறான் இந்த திருடன். இப்போ இவனுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல கொள்ளையடிக்க வேணுங்கிறது போயிடுத்து. இதெல்லாம் அல்பமான மக்கள், என்ன மிஞ்சி போனா எனக்கு ஒன்று 10 பவுன் 20 பவுன் கூட தேராது. இப்ப யாரோ சொன்னார் இந்த ஆளு, அப்போ இவங்க எல்லாரையோட அந்த ஆள் பெரும் பணக்காரனா இருப்பாள் போல இருக்கு, அந்த ஆள் எங்கேயோ இந்த ஊர்ல வசிக்கிறான் போல இருக்கு, அந்த ஆளை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிந்து கொண்டு அந்த ஆள்கிட்ட மொத்தமா போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு இந்த பாகவதர் எங்கே தங்கியிருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒன்றும் போறான். அவரிடத்துல போய் உட்காண்டு கொண்டு ரொம்ப பவ்யமா கேட்கிறான், நீங்கள் இன்று யாரோ ஒருத்தரை வர்ணித்தீர்களே, ரொம்ப பிரமாதமா நீங்கள் எல்லாவற்றையும் வர்ணித்தீர்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னென்னலாம் ஆபரணம் போட்டிருப்பாருன்னு வர்ணித்தீர்கள், இன்னும் அவரை பற்றி சொல்லுங்கள் கேட்கணும். அவர் என்ன பண்றார், ஆஹா ரொம்ப ஸ்ரத்தையோட வந்து கேட்கிறானே, என்ன பண்றார், இன்னும் பாகவதம் முழுக்க படித்து இன்னும் என்னென்னலாம் அவர் போட்டு இருக்கார். எவ்வளவு வைரம் வைடூரியம் மாணிக்கம் பவளம் முத்து எல்லாத்தையும் இன்னும் அழகவர், எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கிலோ தேரும். எல்லாவற்றையும் சொல்லி முடித்த அந்த பாகவதர், இவன் திருடன் தான் தெரிந்து விட்டது அவருக்கு. திருடன் கேட்கிறான், நீ சொன்னீரே அந்த அந்த மனிதர் இப்ப இந்த ஊர்ல எங்க இருக்கார், அவர் நான் பார்க்கணுமே, நீ சொன்னது எல்லாம் அவர் போட்டு கொண்டிருப்பார் அல்லவா, அவர்கிட்ட இருக்கு அல்லவா, இருக்கு, நீ சொன்ன பிரகாரம் அவர் வருவாரா, வருவார், அவரிடத்துல இந்த நகையெல்லாம் நான் பார்க்கலாமா, பார்க்கலாம், எங்க பார்க்கலாம், நாளை காலை போ, ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைந்து கொள், நான் சொன்ன நபர் நிச்சயமாக மாடுகளை ஆடுகளை மேய்த்து கொண்டு கோப்பர்களுடன் வருவார் போல். முழு நம்பிக்கையோட இவர் சொன்ன பிரகாரம் மரத்துக்கு பின்னாடி மறைந்து நின்று கொண்டு தன்னுடைய கொள்ளையடிக்க வேண்டிய நபரை குறித்து காத்து கொண்டிருக்கார். பரமாத்மா கேட்கணும், பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார்னா தன்னையே கொடுப்பவன் ஆகிவிட்டது, ஜனார்தனன் ஆகிவிட்ட தேவன். பாகவதர் சொன்ன பிரகாரம் வரார், ஆனால் ஒரு மாட்டு இடையனா வரார், ஆனா உடம்புல எல்லாம் இருக்கு, அவர் சொன்ன எல்லா வஸ்துக்களும் உடம்புல இருக்கு. இவன் பார்க்கிறான், திருடன் பார்க்கிறான், அந்த பாகவதர் சொன்னது எல்லாம் இங்கே போட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தான் இவர். இன்னைக்கு நமக்கு வந்து தங்க வேட்டை, மொத்தமா நாம் போய் நம்முடைய தாரித்திரியத்தை போக்கிக் கொள்ளலாம்.
இவன் மறைந்து நின்று கொண்டிருந்தவன் மெதுவாக வெளிப்பட ஆரம்பித்து, பரமாத்மா என்ன பண்றார், அவன் அவன் இருப்பது அவருக்கு தெரியும் அல்லவா, அந்த வழியாகவே வந்து மெதுவாக அவனை நோக்கியே வரார். ஏன்னா அவன் அவரே தான் நினைச்சுட்டு இருக்கான். பக்கத்துல வர 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 இவனுக்கு தான் திருடன் என்பது மறந்து விட்டது, திருட வேண்டும் என்பது மறந்து விட்டது. பகவான் போட்டுக்கொண்டு உடம்புல போட்டுக்கொண்டிருந்திருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் மறந்து விட்டது. பக்கத்திலே வர 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 தன்னை இழக்கிறான், தன் செயல்பாட்டை இழக்கிறான், தன் சம்பந்தத்தை இழக்கிறான், தான் செய்ய வேண்டிய வேலையை மறந்து விட்டான். சாஷ்டாங்கமாக பரமாத்மா காலில் விழுந்து வணங்கி ஓன்னு அழறான். அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பகவான் எடுத்து அரவணைச்சுக்கிறார். நீ என்னக்காக நம்ம காத்து கொண்டிருந்தாய்? ஆமாம். இதற்காக காத்து கொண்டிருந்தாய்? ஆமாம். எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், நீ எடுத்துக்கொள், அல்லது நானே திட்டமா நீ எடுத்துக்கிறான். அப்பொழுதுதான் நான் பகவான் ஞாபகப்படுத்திய போதுதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது, நான் கொள்ளையடிக்க வந்தேன், ஆனால் இங்கே நடந்தது வேறாக அல்லவா இருக்கிறது. நான் கொள்ளையடிக்க வேண்டிய பொருள் இங்கே இருக்கு, ஆனால் கொள்ளையடிக்க வேண்டுங்கிற எண்ணம் என்னிடத்திலிருந்து போய்விட்டதே. நான் ரொம்ப 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 நிறைவானவனாக அல்லவா இருக்கிறேன், எதுவுமே எனக்கு தேவையில்லாமல் போய்விட்டதே. என்னுடைய மனதிலே ஆனந்தம் அல்லவா ஸ்புரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை இது நாள் வரைக்கும் நான் அனுபவித்ததே இல்லையே. இதற்கெல்லாவற்றுக்கும் யார் காரணம்? அப்ப தன் முன்னாடி இருக்கக்கூடிய பரமாத்மா தான் இவ்வாறு வந்திருக்கிறார் என்கின்ற அந்த அறிவு அவனுக்கு இல்லை. காரணம், அவன் சாஸ்திரத்தை முழுமையா கேட்டிருந்தான்னா பரமாத்மாவுடைய சொரூபமும் அந்த பாகவதர் சொல்லியிருப்பார், அதை கேட்டிருப்பான். அவனுக்கு தேவையான பகுதியை மட்டும் கேட்டு வந்ததுனால, அதுல சம்பந்தப்படுத்தி கொண்டதுனால, அந்த சம்பந்தத்திலிருந்தே அவனை அசம்பந்தனாக ஆக்கணும்னு பகவான் முடிவு பண்ணிட்டார். தன்னோட ஆட்கொள்ள வேண்டும், தன்னோட இணைத்துக் கொள்ள வேண்டும் முடிவு பண்ணதுக்கு பிறகு தன்னையே கொடுப்பதற்காக இறைவன் ஓடோடி வருகிறான். இப்ப இந்த நபர் திருடனாக இருந்தவர் இப்பொழுது பரிபூர்ண பக்தனா மாறினதுக்கு பிறகு அவருக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. இப்ப உலகத்துல இப்ப பரமாத்மா சொல்றார், என்னப்பா நீ ஏதோ எடுத்துக்கணும்னு சொன்னாயே, எல்லாத்தையும் எடுத்துக்கோன். இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ தான் எனக்கு போகணும். நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்காக தினந்தோறும் வந்து என்னை பார்த்து விட்டு போ, அது மட்டும் செஞ்சா போற, எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, உன்னை தவிர எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை கிருஷ்ணா. உலகத்திடத்திலே நான் சம்பந்தப்பட்டால் மோகம், சோகம், பயம், பந்தம், கவலை, மரணம், ஜனனம். இறைவனிடத்திலே நான் பந்தப்பட்டால் அஜ்ஞான நாசம், ஞான பிராப்தி, மோக்ஷ பிராப்தி. சம்பந்தாத் விஷ்ணயா, விஷ்ணு குலத்திலே பிறந்தவர்கள் எப்படி சம்பந்தப்படுத்தி கொண்டார்கள் என்பதை எல்லாம் பார்க்க போகிறோம். அஞ்சாவது, ஸ்நேகாத் யூயம், ஸ்நேகத்தினாலே, அன்பினாலேயே நீங்கள் எல்லோரும் இறைவனை அடைந்திருக்கிறீர்களேப்பா, அன்பினாலேயே நீங்கள் எல்லோரும் இறைவனை அடைந்திருக்கிறீர்களே, அது சொல்லவா வேண்டும். யூயம், நீங்கள் அத்தனை பேரும் ஸ்நேகாத், ஸ்நேகத்தினாலேயே. ஸ்நேகம் பற்றுதலினாலேயே, ஸ்நேகம் பற்று, அன்பினால் பற்றுனால், இறைவனின்பால் கொண்ட பற்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பற்றுதலும் இருந்தும் நம்மை விடுவிக்கிறது.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்நேகத்தினாலே பற்றுதலினாலே எப்படியெல்லாம் இறைவனை அடைந்தார்கள். எங்கே ஸ்நேகம் இருக்கிறதோ, எங்கே இறைவனின்பால் பற்று இருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பார். இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல பயம் இருக்காது. பற்று இருந்தா பயம் இருக்கும். இறைவன்பால் பற்று வச்சோம்னா அங்கே பயம் என்பது இருக்காது. கடைசியில காமாத் பயாத் துவேஷாத் சம்பந்தாத் ஸ்நேகாத் பக்தியா, பக்தியினால் வயம் நாங்களும், நாரத மகர்ஷி தனியும் சேர்த்துக்கிறார், பக்தியினால் நாங்களும் இறைவனை அடைந்திருக்கிறோம். அப்ப ரெண்டு உணர்வு, ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் இதெல்லாம். எது? கோபமா இருக்கலாம், காமமாக இருக்கலாம், துவேஷமாக இருக்கலாம், ஸ்நேகமாக இருக்கலாம். இதெல்லாம் ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து வரக்கூடியது. பக்தி என்பது சத்துவ குணத்திலிருந்து வரக்கூடியது. அப்போ மனதிலே ரஜோகுணத்தின் மூலமாக வரக்கூடிய எண்ண அதிர்வுகளும் தமோ குணத்தின் மூலமாக வரக்கூடிய எண்ண அதிர்வுகளையும் நான் இறைவனின்பால் திருப்புதல். ரொம்ப சுலபம். இறைவனின்பால் திருப்பிட்டா போறோம். நாரத மகர்ஷியை போன்றிருக்கக்கூடிய ரிஷிகள் பக்தியா, பக்தியினால் விபோஹோ வயம் விபோஹோ சாயுஜ்யம், இது எல்லோரும் மேலே சொல்லப்பட்ட எல்லோரும் இறைவனுடைய சாயுஜ்யத்தை அடைந்திருக்கிறார்களே, இதுல ஏதாவது ஒரு உபாயம், பக்திங்கிற உபாயம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஸ்நேகம்ங்கிற உபாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சம்பந்த உபாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, துவேஷம்ங்கிற உபாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பயம்ங்கிற உபாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, காமம்ங்கிற உபாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த உபாயத்தின் மூலமாகவும் இறைவனை அடையலாம். இதை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்கள், புருஷம் பிரதி இறைவனை நோக்கி, புருஷம் பிரதி இறைவனை நோக்கி மனமானது திரும்பணும். அதுதான் லட்சியம், நம்முடைய லட்சியம் அதுதான். இறைவனை நோக்கி மனம் திரும்புதல். யாரை போல? இந்த மேலே சொல்லப்பட்டவர்கள் போல, கோபிகைகளை போல, கம்சனை போல, சைத்தியர்களை போல, விஷ்ணு குலத்தை போல, நாரத மகர்ஷியை போல, யுதிஷ்டிரரை போல இறைவனிடத்திலே மனமானது திரும்பும். ஆனால் அது முடியாத வேணகா, அது முடியாமல் வேணன் என்று சொல்லக்கூடியவன் இறைவனை நினைப்பதிலிருந்து பின்வாங்கியவனாய் இறைவனை அடைய முடியாமலேயே போய்விட்டான். வேணகா பஞ்சானாம் கதமஹா அபி நஸ்யாத். மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களை போல அவனால் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தி இறைவனை அடைய முடியவில்லை. ஆகையினாலே அவன் அழிந்து போகிறான். பிராமணனாக பிறந்தும் கூட அவனால் இறைவனை அடைய முடியவில்லை. மேலே சொல்லப்பட்ட பண்புகள் அவனிடம் இல்லாத காரணத்தினாலே. அப்ப எங்கே பிறக்கிறோம் என்பது முக்கியமல்ல, உள்ளம் இறைவனை நோக்கி போகிறதா, அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனிடத்திலே மனம் பக்தியோட இருக்கா, இறைவனிடத்திலே பயத்தோடு இருக்கா, இறைவனிடத்திலே துவேஷத்தோடு இருக்கா, இந்த முறையிலே ஏன உபாயேன, ஏதோ ஒரு உபாயத்தை பின்பற்றி
இறைவனை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தன்னுடைய உபதேசத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறார். மாத்ருவத்ஸ்ரேயோ வச்சைத்யோ தந்தவக்த்ரஸ்ச பாண்டவ பார்ஷத பிரபரௌ விஷ்ணோஹோ விப்ரஷாபாத் பதாச்சுதௌ. வஹா உங்களுடைய மாத்ரு வத்ஸ்ரேயோஹோ சேத்யா உங்களுடைய சிறு தாய் அவளுடைய மகனாக இருக்கக்கூடிய சிசுபாலனும் தந்தவக்ரனும் பாண்டவஹா விஷ்ணோஹோ பாண்டுபுத்திரனை தர்மனை விஷ்ணோஹோ விஷ்ணுவனுடைய பார்ஷத பிரபரௌ விப்ரஷாபாத் பதாத் சுதௌ. இந்த இரண்டு பேரும் சிசுபாலனும் தந்தவக்ரனும் பிராமணனுடைய சாபத்தினாலே நாராயணனுடைய சபையிலிருந்து அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் 3 பிறவிகள் எடுத்து 3 பிறவிகளின் மூலமாக இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அந்த வரத்தை வாங்கி கொண்டு இறைவனே சொல்லியிருக்கார், நான் உங்களை 3 பிறவிகள் எடுத்து 3 பிறவியின் மூலமாக உங்களை நான் ஆட்கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதுல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு என்பது ஒரு பிறவி, சிசுபாலன் தந்தவக்ரன் என்று சொல்லக்கூடிய 2வது பிறவி, ராவணன் கும்பகர்ணன் சொல்லக்கூடிய 3வது பிறவி. இந்த 3 பிறவியின் மூலமாக அவர்கள் இறைவனையே துவேஷியாக கொண்டு இறைவனை வெறுப்பதின் மூலமாக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அப்படி சொன்ன உடனே இவர் கேட்கிறார், அது என்ன நடந்த விஷயம்? சிசுபாலனும் தந்தவக்ரனும் பிராமணால் எந்த பிராமணனால் சபிக்கப்பட்டார்கள், எங்கே நடந்ததுன்னு சொல்லும் போது எல்லாம் பழைய கதையெல்லாம் சொல்றார். ஜெயன் விஜயன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். சனகாதி முனிவர்கள் வருகின்ற நேரத்திலே உள்ளே விடவில்லை. அப்பொழுது அவர்கள் சபிக்கிறார்கள். விருப்பு வெறுப்பு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆயினாலே நீங்கள் இந்த விருப்பு வெறுப்பு கொண்ட காரணத்தினாலே நீங்கள் மனிதலோகத்திலே போய் விருப்பு வெறுப்பெல்லாம் தீர்த்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். அதனால தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இறைவனிடத்திலே விருப்பு வெறுப்பை காண்பித்து அவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட சிசுபாலனும் தந்தவக்ரனும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறான். ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் 2 பேரும் பகவானுடைய ஒவ்வொரு அவதாரம், பன்றி அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை, ஹிரண்யகசிபு பகவானால் பன்றி அவதாரம் எடுத்து வீழ்த்தப்படுகிறார். ஹிரண்யாக்ஷன் பகவானுடைய நரசிம்ஹ அவதாரம் எடுத்து வீழ்த்தப்படுகிறார். சிசுபாலன் தந்தவக்ரன் கிருஷ்ணனால் பலராமனால் வீழ்த்தப்படுகிறார். அங்கே பார்த்தோம் என்றால் ராம அவதாரம் எடுத்து லக்ஷ்மண அவதாரம் எடுத்து கும்பகர்ணனையும் ராவணனையும் வீழ்த்துகிறார். அடிப்படை நோக்கம் என்ன? விருப்பு வெறுப்பு என்பது இந்த மனுஷ சரீரத்திற்கு உண்டானது. விருப்பம் மட்டும் இருப்பது தேவலோகம், வெறுப்பு மட்டும் இருப்பது மிருகலோகம், விருப்பும் வெறுப்பும் சேர்ந்து இருக்கக்கூடியது மனுஷலோகம். விருப்பு வெறுப்பை போக்குவதற்கு என்னதான் உபாயம்? உலகத்திடத்திலே விருப்பு வெறுப்பு போனால் சம்சாரம், அதே விருப்பு வெறுப்பு இறைவனிடத்திலே போனால் மோட்சம். எப்படி அவர்கள் போனார்கள்?
நாளை காலை பார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.